ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு ஒரு ரெகுலர் டெசர்ட் வந்து சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரமல் புடிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எப்படி செய்கிறேன்னு அவங்க பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் பேன் வந்து எடுத்துக்கிறேன். அதை நான் மீடியம் ஹீட்டில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ பேன் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரமல் புடிங்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் தான் சுகர் சிரப். சொன்னாங்கன்னா சுகர் சிரப்பு செஞ்சு எடுத்துக்குவோம். அதுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பேன் நல்லா காய்ஞ்ச பிறகு தான் ஆட் பண்ணணும். ஸோ நான் சுகர் ஆட் பண்ணி மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் வச்சுக்கிறேன். சுகர் வந்து டார்க் கலர் ஆக மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி கலர் மாறி வர வரைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்த பிறகு கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்பயும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஃப்ளேமை வந்து மீடியம் ஹீட்டில் தான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு தேவையில்ல. எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகின பிறகு கொஞ்சம் விட்டுருங்க, கலர் மாற மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலர் ஆகின பிறகு இது ஃப்ளேம் இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோவில் வைக்கிறேன். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணுவேன். வாட்டர் வந்து எல்லாம் ஒரே டைமில் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணின பிறகு மிச்சம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. அப்படியே ஸ்பூன் எடுத்துடுங்க. அதோட மிச்சம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல, அதாவே மெல்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நல்லா மெல்ட் ஆகின பிறகு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு லேஸ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டிருங்க. சுகரும் வந்து திக்காவினதெல்லாம் மெல்ட் ஆகி வரும் வரைக்கும் ஃப்ளேம் வந்து லோவிலே வச்சுருவீங்க. ஸோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணின பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேமை வந்து மீடியம் ஹீட்டுக்கு வைக்கிறேன். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு இது கொஞ்சம் நல்லா பாயில்டாகி வரும் வரைக்கும் அப்படியே வைக்கிறேன். ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பாயில்டாகி வந்துக்குது. வந்து இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஒரு 3 to 5 minutes மாதிரி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ண வேணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல திக் டெக்ஸ்சர் ஒன்று கிடைக்கும் சுகர் சிரப்பில். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். பாருங்கள், இது மாதிரி பபுள்ஸ் எல்லாம் வந்தோடனே நான் ஃப்ளேமை ஸ்லோக்கு மாற்றிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட் திக் டெக்ஸ்சர் வந்தோடனே உங்களுக்கு ஃப்ளேமை ஸ்லோக்கு மாற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வேண்டி நான் பிளாஸ்டிக் கப்பில் இன்றைக்கி ஊற்றுறேன். ஸோ அதுக்கு மிச்சம் சூட்டோட ஊற்றினா பிளாஸ்டிக் கப் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சம் லைட் திக் டெக்ஸ்சரில் வந்த பிறகு நான் இதை இறக்கி கொஞ்சம் சூடாடுறதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து 6 கப்ஸுக்கு நான் 4 காட்டுகிறேன். ஸோ நான் இதை பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சூடாடுற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும், இல்லாட்டி திக்காகிடும். ஸோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம். லைட்டாக சூடாறின பிறகு கப்ஸில் ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு கப்புக்கும் ஒரு 1.5 டீஸ்பூன் ஊற்றினாலும் போதும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் பாக்ஸ்லேயும் போட்டு ஃபில் பண்ணி கேரமல் புடிங் செய்யும் மீளும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 கப்னு தான் சொன்னேன், ஆனால் 4 காட்டுகிறேன். எனக்கு சுகர் சிரப் வந்து கொஞ்சம் போதான் போயிட்டுது. ஸோ நான் அதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நான் மில்க் எடுத்துக்கிறேன். மில்க்குக்கு வந்து நான் ஆல்ரெடி சுகர் ஆட் பண்ணிட்டேன், அதை நான் ரெக்கார்ட் பண்ண நினைக்கல. ஸோ நான் இதை சுகரை மில்க்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன். அதான் பபுள்ஸ் வரும் வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்னொரு பவுலில் வந்து 2 எக்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் வெனிலா சேர்த்துக்கிறேன். வெனிலா கட்டாயம் சேர்க்க வேணும், இல்லாட்டி எக் ஸ்மெல் வரும். ஸோ அதையும் நல்லா விஸ்கால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு ஏற்கனவே சூடாக்க வச்ச மிக்ஸ்சர் தானே. ஸோ அது நல்லா ஆறின பிறகு எக் மிக்ஸ்சரில் சேர்த்துப்போம். மில்க் மிக்ஸ்சரை வந்து மிச்சம் சூட்டோடு சேர்க்கக்கூடாது, எக்ஸ் அப்படியே வெந்து துண்டு துண்டாகிடும். ஸோ அதை சுற்றி நல்லா வார்ம் டெம்பரேச்சர் வரைக்கும் ஆற வச்சுட்டு அதை மிக்ஸ்சரோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா விஸ்கால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணின பிறகு நான் இதை வடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்டெப் வந்து மிச்சம் முக்கியம். உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா 2 to 3 times வடித்து எடுத்துக்கணும். ஸோ இதை மாதிரி நல்லா வடித்து எடுத்து கொண்டு போகிறோம். நான் இப்போ இதை கப்ஸில் போட போகிறேன்.
ஸோ இந்தியோட மெஷர்மெண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா இது மினி கப்ஸில் வந்து 6 கப்ஸ் வருது. ஸோ இதை மாதிரி பாருங்கள், சுகர் நல்லா திக்காகி வந்துட்டுது. ஸோ அதுக்கு இப்போ நான் இந்த கப்பால் முக்கால்வாசிக்கு ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி மற்ற கப்ஸையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இதே கப்பில் வந்து உங்களுக்கு மீடியம் சைஸும் கிடைக்கிது, அதே மாதிரி லார்ஜ் சைஸும் கிடைக்கிது. மீடியம் சைஸில் வந்து உங்களுக்கு 2 கப்ஸ் செய்யணும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. லார்ஜ் சைஸில் வந்து உங்களுக்கு 1.5 கப்ஸ் செய்யணும். ஸோ இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் முக்கால்வாசிக்கு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கொண்ட பிறகு நீங்கள் லிட்டால் மூட தேவையில்ல. நான் அதுக்கு மெத்தட் காட்டிக்கிறேன், உங்களுக்கு அதை பார்த்துக்கணும். ஸோ இப்போ இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டேயே நீங்கள் இப்படி ஒரு ஸ்டீமரில் வைக்கணும். உங்களுக்கு தண்ணி பாயில் ஆகுறதுக்கு அதான் நல்லா பாயில் ஆகின பிறகு இதை மாதிரி எல்லாம் அழகாக அடுக்கிக்கோங்க பாயில் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. ஸோ இதை மாதிரி அடுக்கி கொண்ட பிறகு நீங்கள் லிட்டால் மூட தேவையில்ல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதுக்கு வந்து ஸ்டீமர்ட லிட்டுக்கு தானே. ஸோ அதுக்கு நான் வந்து சூப்பராக நல்லா கவர் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி அது ஆவி தண்ணி வந்து கப்ஸில் விழும். ஸோ எல்லாம் ஸ்மஜ் ஆகிடும். ஸோ இதை மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதை 20 to 30 minutes குக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் டூத் பிக் கொண்டால செக் பண்ணி பார்த்துக்கோ மேலும். ஸோ எல்லாத்தையும் ஸ்டவ்வில் இந்த இறக்கின பிறகு ஃப்ரிட்ஜில் வைங்க. ஒரு 5 to 6 hours மாதிரிக்கே ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான இதை மாதிரி பர்ஃபெக்ட் அவுட்கம் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி இது பிஸ்னஸ் பர்பஸ்க்கு தான் மிச்சமாக செல் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி எனக்கு பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் எதுவுமே இல்லாத சுற்றி நான் கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டில் உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிறேன். உங்களுக்கு இது பிஸ்னஸ்க்கு கட்டாயம் ட்ரை பண்ணலும். அதே மாதிரி யாரெல்லாம் பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ண பார்க்குறீங்களோ கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இது மாதிரி பர்ஃபெக்ட் அவுட்கம் வேணுமுண்டா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி பர்ஃபெக்ட் கேரமல் புடிங் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ரெசிபிக்கு என்ன ரெசிபி நல்ல வேண்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கட்டாயம் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள்.